உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ண அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்துடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ வளம் வருகிறதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் இதயத்தில் இடப்பக்கம் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான 3 ஜாக்பாட்களை கொடுக்க போகுது? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை, இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கென்று ஒரு ஜோதிடர் இருந்தால் அது நான் மட்டும்தான். அதனால் யார் எங்கே இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்கன்னா எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். அதை இப்பயே சொல்லிடுறேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்ன தரும்? 5ஆம் இடத்திலே சனி பகவான். அப்போது 5ஆம் இடத்துல சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. நண்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் வியப்பை சந்திப்பார்கள், விஸ்வரூபத்தை சந்திப்பார்கள். இது வரைக்கும் இருந்த லெவல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவல் முன்னேற்றம். காரணம் என்னவென்றால், ஒரே நேரத்தில் 2 பிளஸிங். ஒன்று சனி தரும் பிளஸிங், ஒன்று குரு தரும் பிளஸிங். 5ஆம் இடத்து சனி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டி தரப்போகுது. பூமி, லாபம், வண்டி, வாகனம் எல்லாம் தரும். சொத்து வாங்க போகிறீங்க. இந்த பக்கம் குரு பகவான் 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அதாவது ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு சொல்லு பேர் பிருந்தா. குரு பகவான் ஓடிப்போனவனுக்கு 9. அப்போது குரு பகவானை நம்பி ஊரை விட்டு கூட ஓடிப்போலாம். இந்த குரு 9க்கு வந்துட்டாருன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற அதிசயம் இந்த உச்சம்னு சொன்னேன். அப்போது குரு உச்சம் பெற்ற குரு 9ஆம் இடத்து குரு என்ன கேட்டாலும் தருவார். நண்பர், ஒரு விஷயம் பிருந்தா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நான் தான் கொண்டு போய் ரீச் பண்ணேன், உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ணேன். அதுக்கப்புறம் ராகு நினைத்தால் என்ன வேணால் செய்வார்னு வச்சுக்கோங்க. ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். குருக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. குரு நினைத்தால் ஒரு உலகம் உருவாகும். குரு தான் உயிர்கள் உருவாகிறதுக்கு காரணமே. அவர் இருந்தால் தான் குழந்தைய பிறக்கும். குரு நினைத்தால் எதை வேணால் உருவாக்குவார். பிரம்மா, படைப்புலகின் பிரம்மான்னு பேர். அதனால தான் அவர் பிரம்மான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், வந்த உடனே விருச்சிகத்தை தான் பார்க்குறாரு. வேற விருச்சிக ராசி, வேற இஸ் த விருச்சிகம் அப்படின்னு உங்களை தாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. அவர் பார்த்த உடனே, உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஐயா வந்துங்கய்யா, எனக்கு ஒரு 3-4 கோடி வேணுங்கய்யா, வச்சுக்கோங்க. அடுத்து, ஐயா எனக்கு ஒரு வீடு வேணும், வச்சுக்கோ. கார் வேணும், வச்சுக்கோ. அப்புறம் ஐயா நானும் என் வீட்டுக்காரர் இனிமேல் சந்தோஷமாக இருக்கணும், வச்சுக்கோ. என்ன கேட்டாலும் தருவார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்கிறது, பண்டில்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ், பண்டில்ஸ் அப்படியே சுனாமி போல் கொட்ட போகிறது. அவ்வளோ தூரம் கொண்டுவார். அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார், உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை மடியில் வந்து பிறக்க போகிறார். குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்தாச்சு. குழந்தை புத்திர பிராப்தி ஏற்படுகிறது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சொத்துக்கள் சேர்ப்பது என்பது ஏற்படுகிறது. பந்தயத்தில் வெற்றி பெறுவது ஏற்படுகிறது. இப்போ 5ஆம் இடம் என்பது உங்களை மேன்மை பொருந்திய குணங்கள் எல்லாம் காட்டுகிறது. குரு பகவான் அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டு போகிறார். இது ஒரு பக்கம். சனி என்ன பண்ணுறார், 5ஆம் இடத்துலேருந்து 7 பார்க்குறார். என்ன இதில் ஒரு அதிசயம் என்னென்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வர்றது தான் ஒரு அதிசயம். இவங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் இவங்களுக்கு காதல் வரப்போகிறது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். சனி பார்க்கிறார். ஃபாரின் போகிறாங்க. இந்த வருஷம்தான் ஃபாரின் ட்ரிப்பை அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மலேசியா போகிறது, சிங்கப்பூர் போகிறது, குவைத்து போகிறதுன்னு அப்படி ஒரே பிஸி தான். அப்போது அடுத்து 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார். 2ஆம் இடமாகப்பட்ட தனத்தை பார்க்கிறார், ரன்னிங் மணியை பார்க்கிறார்.
அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. முக்கியமாக கடை மாதிரி வச்சுருக்கிறவங்க ரொம்ப நல்லா சம்பாதிப்பீங்க. காரணம் என்னென்னா ரன்னிங் மணியை கொடுக்குறதே இந்த சனி பகவானும் குருவும் தான். அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ஒரு பொட்டிக் ஷாப் வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு இது வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு பிரைடல் மேக்கப் கடை வச்சுருக்கேன், சூப்பராக இருப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. ஏழக்கூடிய சுக்கிர பகவான்ங்கிறதுனால நல்லா சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த அடுமனை அடுப்பகம் அது மாதிரி பேக்கரி மாதிரி வச்சுருக்கேன், சுக்கிரன் சம்மந்தப்பட்ட எதை பண்ணாலும் இவர்களுக்கு நல்லா வரும். சில பேர் ஆடை ஆபரணங்கள், விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அவங்களுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். இந்த விருச்சிகராசிக்காரர்கள் இந்த வருஷம் வாழ்க்கையினுடைய அடுத்த லெவலை பார்ப்பாங்க. இருந்தாலும் 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 சனி 7 பார்க்குறார். இந்த பக்கம் 4ல் ராகு உட்காந்துருக்கார். என்னடா கேஸை போட்டு உள்ளானே உட்காந்துருப்பார். இந்த 4ஆம் இடத்து ராகு. கற்பில் பிரச்சனை வரும். திரும்பவும் சொல்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேன், கற்பு ரொம்ப முக்கியம். என்ன வேணால் டிஸ்டர்ப் ஆகலாம், இந்த ஒரு பேர் மட்டும் வாங்கக்கூடாது. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது பழைய எக்ஸு ஃபோன் பண்ணால் ஹாய் பாய்ன்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டு போயிடுறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் சொல்டா எப்படி இருக்கேன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய ரெக்கார்ட் ஆயிரும். அவ்வளோதான் போச்சு, வாழ்க்கை விடும். தயவு செஞ்சு அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட பேசாதீங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள் கூட ஃபோட்டோ ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சோஷியல் மீடியாலேயே பிரச்சனை வரும். முக்கியமாக உங்கள் மனைவி டைவர்ஸ் பேப்பரை கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, உங்கள் கணவர் கையிலேயே வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ பெண்கள்கிட்ட பெண்கள் நாட்டின் கண்கள் திரும்ப சொல்லிக்கோங்க. குருவுடைய அனுகிரகம் வேணும்னா பெண்கள் கிட்ட போவே கூடாது. இவர்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார்? ராகு காலிலே விழுந்துடணும். ராகு பக்கத்துலேயே அங்கே ஒரு கோயில் பக்கத்துலேயே ரூம் எடுத்து தங்கிட்டான சந்தோஷம். ராகு கூடவே இருக்கணும். இந்த ஐயா டிசம்பர் 6 வரைக்கும் இந்த ஆள் போகிற வரைக்கும் இது பெரிய பரீட்சைங்க. நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வர்றது அக்னி பரீட்சை மாதிரி. ஸோ பேர் கெடுறது எப்படி வேணால் கெடும். ஸோ அதனால் ரொம்ப மனைவியை தவிர மற்றொரு பெண்ணிடம் பேச மாட்டேங்கிறத சத்தியம் பண்ணி மனசில் வச்சுக்கிட்டது உங்களுக்கு நல்லது. இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 500 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்குது, அடி தூள். பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் வந்து இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக ட்ரிபிளாக 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும். இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் வந்து மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் வந்து கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புன்னா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4லிருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால்
பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம், சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே, ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுனா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோட இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு.